ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் அனுமதிக்கப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரம் அடைய வேண்டும் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். நாம் தனித்தன்மை வாய்ந்த தனி நபர்கள். அதேபோல்தான் நமது வாழ்க்கை பயணமும். நாம் யார் என்று பிறரிடமிருந்து அறிந்து கொள்வதும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அனுமதி பெறுவதும் நன்றாக இருக்கிறது. நாம் சரியானபடி இருக்கிறோம் என்று இது கூறுகிறது. ஆனால் மக்களால் பாராட்டப்படுபவராக இருப்பதும் நிரந்தரமாக மதிப்பை கேட்டுக்கொண்டிருப்பதும் பிறருடைய கட்டுப்பாட்டில் நமது வாழ்க்கையை வாழ வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்துகிறது. இதன் விளைவாக நாம் நமது திறமையை வீணடித்து உணர்வற்றவர்களாக ஆகுகிறோம். எனவே உங்களது விருப்பம் மேலும் திறமையின்படி வாழ ஆரம்பியுங்கள். பிறர் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்படாத வரை வாழ்க்கை மிகவும் சுலபமாக இருக்கும். தனக்குத்தானே நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், நான் ஞானம் நிறைந்துள்ள ஆத்மா. நான் தேர்ந்தெடுத்தவைகளுக்கு பிறரது மதிப்பீடு மற்றும் அனுமதியை நான் சார்ந்திருக்கவில்லை. இது என் வாழ்க்கை. எனக்கு சரியானது எது என்பதை தேர்வு செய்யும் சுதந்திரம் எனக்கு உள்ளது. பிறரின் அனுமதி வேண்டியது கிடையாது. நீங்கள் மதிக்கும் ஒருவர் உங்களுடைய தேர்வுகள், முடிவுகள், தகுதிகள் அல்லது பழக்கங்களை விரும்பாத போது உங்களை நீங்கள் சமரசம் செய்து கொள்வீர்களா? உங்களுக்கு சரியானது என்று நீங்கள் உணர்வதை செய்வதை விட பிறருடைய அங்கீகாரத்தை பெறுவது அதிக முக்கியத்துவத்தை பெறுகிறதா? ஏற்றுக்கொள்வது எளிதானது அல்ல. ஆனால் சில நடத்தைகள் அங்கீகாரத்திற்கான அடிமைத்தனத்தை பிரதிபலிக்கின்றது. நமக்கு நெருக்கமாக இருப்பவர்களை மகிழ்விக்க முயற்சி செய்வதுதான் நம்மில் பலருக்கு இருக்கும் பெரிய வலையாகும். நாம் யார், நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லது நம்மிடம் என்ன இருக்க வேண்டும் என்கிற அனைத்தும் நமது முடிவாக இருக்க வேண்டும். பிறருடைய அனுமதியை பெற நமது சுயத்தை பலவீனப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் நமது பண்புகளுடன் வாழ்வதில் கவனம் வைக்க வேண்டும். மேலும் சரியென்று உணர்வதை செய்ய வேண்டும். நாம் நமக்குள்ளே அனைத்து விடைகளையும் வைத்திருக்கிறோம். நமது உள்ளுணர்வை செயல்பட வைத்து அதை பின்பற்றுவது மட்டுமே நாம் செய்ய வேண்டியதாகும். நமது இருத்தலுக்கும் செய்தலுக்கும் நாம் அனுமதி அளித்துவிட்டால் நமது தகுதிக்கு பிறரிடம் அங்கீகாரம் கேட்பதை நிறுத்தி விடுவோம். அதன் பின் நாமும் பிறரும் நமக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிப்போம். நீங்கள் யாரையும் நகலெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா நேரமும் நீங்கள் நீங்களாக இருங்கள். யாருடைய அங்கீகாரத்தையும் கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு அன்பு கொடுத்து உங்களை பாராட்டுபவருக்கு நன்றியுடையவராக இருங்கள். ஆனால் யாரிடமும் அங்கீகாரம் கேட்காதீர்கள். சுயநலமில்லாமல் அக்கறை காட்டுங்கள். நிபந்தனை இல்லாமல் உதவி செய்யுங்கள். யாரிடமிருந்தும் உங்களுக்கு எதுவும் வேண்டாம். நிந்தனை, பாராட்டு இரண்டிலும் சமமாக இருக்கும் கலையை கற்றுக்கொள்ளுங்கள். நமது மனதிற்கு வெளிப்புற மதிப்பீடுகளை கேட்க வேண்டாம். நம்முடைய குறிக்கோள் மற்றும் திட்டத்தின் மீது கவனம் வைத்து வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ளுங்கள். ஓம் சாந்தி.